7.8 கிலோமீட்டர் இதே ரோட்டில் போகணும். ஸோ நம்ம இங்கே நிறுத்த மாட்டாங்க. ஓகே, தேங்க்யூ, see you, bye. லிஃப்ட் கேட்டு இருந்தேங்க நடு ரோட்டை நின்று. கடைசியாக பார்த்து ஒருத்தர் நின்னாங்க. நின்னது பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரு அப்படியே சாமி லேட்டாமல் தெரியாமல் தடிக்க விழுந்து அப்படியே போய் விழுந்துருவோம். சரியான டிரைவ். அற்புத காட்சி. ஏய் சாமியோ, இது ட்ரெயின் ஸ்டேஷன் இந்த பக்கம் நான் பார்க்கவே இல்லை. பதட்டமாக இருக்குது. பயங்கர சிட்டிக்குள்ளே வந்திருக்கோம். இதுங்க லாஸ்ட் மினிட்ல சொலப்புது சவுத் ஐலாண்டு. அழகா பால் குடிக்குது. இந்த அட்டகாசமான அட்லீட் ஓவல் ஸ்டேடியத்தை வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச். ஸோ இந்த குளோபல் வில்லேஜ் ட்ராவலர்ஸ் லாட்ஜுக்கு மிக்க நன்றி. சூப்பராக பார்த்துக்கிச்சு விட்றேன். அட்டகாசமான ஹாஸ்டல் பார்த்துருப்பீங்க. நைட் நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேங்க. தூங்கி எழுந்திரிச்சு நல்லா குளிச்சு புறப்பட்டு ரெடி ஆகி எங்கெங்கே போகலான்னு பிளான் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாவூரி ஸ்டைல்லே கட்டியிருக்காங்க இந்த லாட்ஜ். இன்னும் தொண்டை சரியாகல பாருங்கள். அந்த மாவூரி பழங்குடிகள், இந்த நாட்டோட பூர்வகுடிகள், அவங்களோட அந்த இது ஆர்டிஃபேக்ட்ஸு அதே மாதிரியே இது ஈஸ்டர் ஐலாண்டில் கூட பார்க்கலாம் நீங்கள். இந்த பாலினீஷியன் ஸ்டைலு, அந்த கட்சிலைகள் அழகாக இருக்குல்ல. அப்படியே கிளம்பலாம் வாங்க. காலை 11. என்ன குமார், இன்னும் உனக்கு தொண்டை சரியாகலைங்களா? சரியாகவே மாட்டேங்குதுங்க. நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். சமாளிப்போம். அதுக்காக நம்ம வேலையை வந்து நிறுத்த முடியுமா? போல வாங்க. ஸோ நிறைய இடங்கள் இன்றைக்கி பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நியூசிலாண்டில் சம்மரில் வந்தால் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நைட்டு 9 மணி வரைக்கும் வெளிச்சம் இருக்கும். ஸோ ஒரு 11-12 மணிக்கு ஆரம்பித்தா கூட நிறைய கவர் பண்ணிடலாம். வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 15 இருக்கோங்க. அட்டகாசமான ஓஷியானியா அட்வென்ச்சரில் முதல் நாடான நியூசிலாண்டில் இருக்கோம். நியூசிலாண்டில் சவுத் ஐலாண்டில் வெஸ்ட் கோஸ்ட்டில் உள்ள கிரேமவுத் அப்படிங்கிற ஒரு குட்டி டவுனில் இருக்கோம். இன்றைக்கி இங்கேருந்து கிளம்பி சவுத் ஐலாண்டில் உள்ள நார்த் பிளேஸ் நெல்சன் பக்கத்தில் உள்ள ஏதோ ஒரு டவுனுக்கு போய் தங்க போகிறோம். இன்றைக்கும் ஒரு 400 கிலோமீட்டர் பக்கம் வந்து பயணம் பண்ண வேண்டியது இருக்குது. போகிற வழியில் நிறைய அற்புதமான இயற்கை அதிசயங்களை ஒவ்வொன்றா நிறுத்தி பார்த்துக்கிட்டே போகிறோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே போகிறோம். ஆல் செட்டுங்க. பேக் வெஸ்ட்டு, நம்மளோட ஆக்சசரிஸ் பேக்கு, ஃபோனு. இதில் வந்து ப்ளூடூத்தோடு கனெக்ட் பண்ணிட்டேன். இதை ஃபுல் வந்து போட்டேன். ஃபஸ்ட்டு அந்த கோல்டுங்கிற பாருங்க, கோல் க்ரீக் ஃபால்ஸ்க்கு. ஓகேவா, இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 10 நிமிஷம் ஆகும் போகிறதுக்கு. இந்த டவுன் அப்படியே தாண்டி இன்னொரு டவுன், பக்கத்து டவுன் தான் அந்த அங்கே இருக்குது. அந்த டவுனில் தான் அது இருக்குது. போகலாமா? மணி 12ங்க. அந்த ரோர்னுங்கா அப்படிங்கிற ஒரு குட்டி டவுன் வந்துட்டோம். கிரேமவுத்துலேருந்து அது 10 கிலோமீட்டர் தள்ளி இங்கே ஒரு சாப்பாட்டு கடை இருக்குது. இங்கே சாப்பிட்டு போயிடலாம், ஒரு குட்டி டேக்அவே. பட் விஷயம் என்னென்னா, அந்த க்ரீக் ஃபால்ஸ் போனேன் லெஃப்ட்டில், அங்கே தான் இருக்குது. போய் பார்த்தா தான் அதிர்ச்சி. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஐயோ நேற்று சூரியன் இருந்து சூரியனே இல்லை பாருங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ட்ரெக்குங்க. உள்ளே போயிட்டு வரணுமாட்டிருக்கு. போக 2 வர 2. பார்த்தாலும் ஃபால்ஸ் நேற்று பார்த்தோம்ல அந்த அளவுக்கு இல்லை ஃபால்ஸு. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், அதான் ஃபால்ஸ் முந்தின எபிசோட்லேயே காட்டிட்டு அழகாக ட்ரெக் பண்ணி 1 மணி நேரம். ஸோ அதனால் யோசிச்சு பார்த்தேன், வேண்டாம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக புனக்கைக்கு ப்ளோ ஹோல்ஸ்க்கே போயிடலான்னு வந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம சாப்பிட்டுட்டு போயிடலாம். பயங்கர பசி. இது ஒரு குட்டி டவுனுங்க. டவுன் கூட சொல்ல முடியாது, ஒரு கிராமன்னே சொல்லலாம். சுற்றி மலைகள், அந்த பக்கம் கடல் இருக்குது. சாப்பிட்டு போயிடுவோம் வாங்க. ஓகே, தேங்க்யூ. பாருங்க, இந்தியன் கடை தான் இங்கே வச்சுருக்காங்க. யூ ஆர் ஃப்ரம் பஞ்சாப்? குஜராத். ஓ நைஸ். ஐம் ஃப்ரம் தமிழ்நாடு. ட்ராவல் பிளாகர். ஏ தேங்க்யூ. சரிங்க, வெளியிலேயே சாப்பிட்றதுக்கு வச்சுருக்காங்க. ஒரு சிக்கன் அண்ட் சிப்ஸ் மட்டும் வாங்கியிருக்கேங்க. $8. இப்படி உட்காந்து சாப்பிட்டு போயிடலாமா? சாப்பிட்றதுக்கு அழகாக வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இது வந்து $8ங்க. ரொம்பலாம் யோசிக்க முடியாது. பசிக்கு சாப்பிட்றோம், சாப்பிட்டு போக வேண்டியதான். மணி 12:45. பொறுமையாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். வயிறு பயங்கரமாக நம்பிடுச்சு.
அப்படியே ஒரு காஃபியும் குடித்தேன். காஃபி குடிச்சிட்டு கிளம்பலாமா? புனகைக்கி ப்ளோ ஹோல் இதுதான் ரொம்ப முக்கியமான இது. இந்த வெஸ்ட் கோஸ்ட்லேயே பயங்கர சூப்பராக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். போய் பார்த்துருவோம் வாங்க அந்த ப்ளோ ஹோலை. அந்த மலைக்கு அந்த பக்கம் கடல் இருக்குது, கொஞ்சம் தள்ளி இருக்கும் கடலில் இருந்து. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்னு வைங்களேன் கடலுக்கு. ஒன்ஸ் கடலுக்கு போனதுக்கப்புறம் அப்படியே கடலொட்டியே தான் போகும் புனகைக்கு வரைக்கும். பாருங்க கடல் பக்கத்தில் வந்துட்டோம், செம்மையாக இருக்குது இடம். இந்த கிரேட் ஓஷன் ரோடு ஆஸ்திரேலியாவில் போகிற மாதிரி நியூசிலாண்டில் இந்த வெஸ்ட் கோஸ்ட்டில் இந்த ரோடு செம்மையாக இருக்குல்ல. டாஸ்மேன் கடல். இந்த அட்டகாசமான டாஸ்மேன் கடலை ஒட்டி தாங்க போயிட்டுருக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மலைகள். சூரியன் தான் இல்லை, ஒரே மேகமூட்டமாக இருக்குது. வியூவை பாருங்கள், அப்படியே வளைஞ்சு போகிற இந்த கடல் பாறைகள் மற்றும் இடுக்குகள், அதில் இருக்க இந்த இது வியூ, என்ன வியூ அடே எங்கள் அப்பா. ரொம்ப டிம்மாக இருக்குங்க இன்றைக்கி. நேற்று எப்படி இருந்தது சூரியன், இங்கே பாருங்கள் வியூவை. அப்படியே சாமி தெரியாமல் தடிக்க விழுந்தால் அப்படியே போய் விழுந்துருவோம். அப்படியே பயங்கர வைல்டாக இருக்குல்ல. இந்த வெஸ்ட்டே இப்படி தான், வைல்டு வெஸ்ட், நியூசிலாண்டோட வெஸ்ட்டு. மோஸ்ட்லி இந்த டூரிஸ்ட் இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸ்ட்டில் தான் இருக்கும், நியூசிலாண்டோட ஈஸ்ட்டில். வெஸ்ட்டில் இருக்கிறது ரொம்ப வைல்டும்பாங்க. இப்படி பயங்கரமாக இருக்கா, இப்படி பிரம்மாண்டமான பாறை. இந்த கோஸ்ட்லைனே இப்படி தான், ரொம்ப வளைஞ்சு பெருசாக பீச்சஸ் இல்லாமல் அங்கங்கே இந்த மாதிரி பெரிய கற்கள் மலைகள் இருக்குது பாருங்களேன், குட்டி குட்டி மலைகள். நியூசிலாண்டோட 7 apostles கண்டுபிடிச்சிட்டேங்க நான். இதுதான் எப்படி 7 இருக்கா கடலில், இதே மாதிரி தான் இருக்கும். ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும்னு வைங்களேன், ரொம்ப ஃபேமஸான இடம். நம்ம நியூசிலாண்டில் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அந்த 7 apostles. கிரேட் ஓஷன் ரோட் ஆஃப் நியூசிலாண்ட். இங்கே இறங்குற மாதிரி இல்லைங்க. புனகைக்கே போவோம், இல்லை வேறு ஏதாவது இடையில ஸ்டாப் இருந்தாலும் நிற்போம். மீண்டும் கடலை ஒட்டி பயணம் பண்ண போகிறோம். பட் இது மறைக்குதுங்க இந்த பக்கம் வெஜிடேஷன். மேலே ஏறும்போது தான் பயங்கரமாக இருக்கும் டாப் வியூ. பாருங்க சூப்பராக இருக்கு பிளாக் சாண்ட் பீச்சு. பட் நிறைய பார்க்க போகிற புனகைக்கு போயிடலாம். இந்த அளவுக்கு வைல்டாக நியூசிலாண்டில் எந்த அளவுக்கு டிரைவ் இருக்காதுங்க. இவ்வளோ ஒட்டி, இவ்வளோ அழகா, இவ்வளோ வைல்டா, சரியான டிரைவ். பா என்ன அழகு. இங்கெல்லாம் 65 தான். இப்போதான் லைட்டாக அப்படியே வெயில் எட்டி பார்க்குது கொஞ்சம் கொஞ்சமாக. கீழே பீச்சுக்கு போனால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடமே சூப்பராக இருக்குங்க. மணி 2 வந்தாச்சுங்க புனகைக்கி ப்ளோ ஹோல்ஸ் அங்கே இருக்குது. பட் என்னென்னா அங்கே வந்து ஃபுல்லாக எல்லாம் பெய்டு பார்க்கிங். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி வந்து இந்த ஃப்ரீ பார்க்கிங்கில் நிறுத்திட்டேன். போகலாமா? ஃபஸ்ட்டு அட்டகாசமான இந்த டாஸ்மான் சீயை பார்த்துட்டே போகலாம். யூஸ்வலாக இந்த மாதிரி டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே ஃப்ரீ பார்க்கிங் வச்சுருப்பாங்க. இது என்னென்னே தெரில, இங்கே மட்டும் 2 சைடு இருக்குது, 2மே பெய்டு பார்க்கிங். ஸோ அங்கே நிறுத்தினா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு $3 $4 அந்த மாதிரி இது போட்டுருந்தது. எப்படி அப்படியே சும்மா லேண்ட்ஸ்கேப் வந்து வளைஞ்சி அப்படி கடலும் மலையும் இணைந்து இந்த சுண்ணாம்பு பாறைகளோட பயங்கரமாக இருக்குது பாருங்களேன்.
கன்ஃபார்மாக இது வந்து ஹைட் தான். ஸோ அதனால் சிறப்பாக பார்த்துடலாம் வாங்க. இங்கேயும் கரெக்டாக கொஞ்சம் கேப் இருந்தது, யாரோ வந்து மேபி இங்கே நிறுத்தியிருக்கலாம், பட் ரொம்ப க்ளோஸாக போயிருக்கும். ஸோ அதனால தான் கீழே வரைக்கும் போயிட்டேன். பாருங்கள், இதை தான் சொன்னேன், போட்டிருக்கா பெய்டு பார்க்கிங் ஜோன் பிகின்ஸ். ஸோ இங்கே நிறுத்தினா பெய்டு பார்க்கிங், அந்த பக்கம் ஒன்று இருக்குது, அதுவும் பெய்டு பார்க்கிங். அதனால் வேறு வழி இல்லாமல் அங்கே போய் நிறுத்திட வேண்டியதாக போச்சு. அழகாக வர்ற டூரிஸ்ட்டுக்கு இப்படி காரை நிறுத்திட்டு இங்கே சார்ஜிங் ஸ்டேஷனும் இருக்குங்க. அதுவும் பெய்டாக தான் இருக்கும். அது டிபெண்ட்ஸ் நீங்கள் எதை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கீங்கிறத வச்சு. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்தாலும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இங்கே பக்கத்தில் ஒரு கேஃபி ஷாப்பு, பேன்கேக் ஸ்டாக்ஸ். பார்த்தீங்களா, யூஸ்வலாக பேன்கேக் வந்து ஃபேமஸ் தான், பட் இந்த இடத்துல ஏன் இதை வந்து விற்கிறாங்க அப்படின்னா, இங்கே பெருசாக இங்கே நியூசிலாண்டு நீங்கள் இதை பார்த்துருக்க முடியாது பேன்கேக்கு. ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறதே பேன்கேக் மாதிரியான ஒரு விஷயந்தான். அடுக்கடுக்காக தோசை மாதிரி ஸ்டாக் பண்ணியிருக்கோம் ராக்ஸு. ஸோ அதனால தான் வேணும்னு பேர் வந்து பேன்கேக் ராக்ஸ் கேஃபேன்னு வச்சுருக்காங்க. ஏன்னா இது இடமே பேன்கேக் ராக்ஸ் தான் பேர். புனக்கைக்கி பேன்கேக் ராக்ஸ், புனக்கைக்கி ப்ளோ ஹோல், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். போட்டிருக்கு பாருங்கள், பேன்கேக் ராக்ஸ் ப்ளோ ஹோல். இந்த பக்கம் செல்லவும் போ. வெல்கம் டு புனக்கைக்கி போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம இங்கே இருக்கோம். ஸோ அப்படியே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்து இதே இடத்துக்கு வந்துடலாம். ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கு அந்த ப்ளோ ஹோலு, பேன்கேக் ராக்ஸு, ப்ளோ ஹோல் எல்லாம் இருக்குது. ஈஸி ட்ரெயில் தான், டாக்ஸ் கண்டிப்பாக கிடையாதுன்ட்டாங்க. இங்கே இருக்க மக்கள் வந்து ஹலோ நிறைய பேர் நாய்களை வந்து இதாக கூப்பிட்டு வருவாங்க, பெட்ஸே எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி அதுகளும் வரும், அது அலோவ் பண்ண வேண்டாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே இந்த கிவி பேர்ட்ஸ் இவங்களோட தேசிய பறவை இருந்தாலும் இருக்கும். ஸோ அதை வந்து நாய்கள் கடித்து சாப்பிட்ருவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு. நேற்று கூட பார்த்துருப்போமே. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வித்தியாசமான ஒரு மலைக்காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இல்லை. வெஸ்ட் கோஸ்ட் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படி தான் இருக்குது. நம்ம ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் பார்த்துருக்கோம், அது வேறு விதமான ஒரு இது வெப்பமண்டல காடுகள். இது கொஞ்சம் வித்தியாசமான ரெயின் ஃபாரஸ்ட், கான்டினென்டல் ஆர் டெம்பரேட் ரெயின் ஃபாரஸ்ட்னு வச்சுக்கலாம். பார்த்தா ஒரு வைல்டு இதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஆனாலும் அந்த பாதையை வந்து அவ்வளோ அழகாக போட்டு மக்களுக்கு ஈஸியாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மரங்களை தான் பார்த்தோம், வித்தியாசமாக இருக்குது. எல்லா இடங்களையுமே இவங்க தேசிய மொழி மௌரிலையும் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க பாருங்கள். when land and water are sustained the people will prosper. நிலத்தையும் தண்ணீரையும் பாதுகாத்து என்றைக்குமே வச்சுருந்தா எல்லாமே நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்க மொழியிலையும் போட்டிருக்காரு பாருங்கள். டொய்ட்டு மறை தானே தொய்த்து. ஓகே மௌரி. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு அப்படியே வியூ பாயிண்ட். ஆனால் ஒன்று மட்டுங்க, இப்போ நம்ம சமோவில் பார்த்தோம்ல அந்த மாதிரி ஓப்பனெல்லாம் இருக்காது. நம்ம ரொம்ப க்ளோஸில் போய் இப்படி பக்கத்தில் அந்த பீச் அடிக்கிறத பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே சேஃப்டி ரொம்ப முக்கியம் நியூசிலாண்டில். அதனால் எல்லா இடத்துலையுமே ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க, அதை தாண்டி போக முடியாது. தூரத்தில் இருந்து ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். ரூல்ஸ் எப்படி இருந்தால் ஹெவி ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ அதனால் நம்ம சமோவில் பண்ண மாதிரி அட்வென்ச்சர் அப்படி க்ளோஸில் போய் அப்படி பீச் அடிக்கிறது, தண்ணி மூஞ்சில் ஒரு இடத்துல இங்கே பார்க்க முடியாது. ஸோ அதை எப்பயே சொல்லிடுறேன். ஓகே வாங்க பாருங்க. பா நல்லா ஹைட் டைட்டில் பயங்கரமாக இருக்குது டாஸ்மான் கடல். அங்கங்கே இந்த ராக்ஸோடு பார்க்கும்போது அப்படியே ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, வேறு உலகத்துக்கு போன மாதிரி ஒரு உணர்வு. இந்த நல்ல வியூ நல்லா இருக்குல்ல இடம். அலைகள் வந்து அடிச்சுட்டு போகுது பாருங்கள் பாறைகள் மேலே. இதெல்லாம் சுண்ணாம்பு பாறைகள் தான். ஈஸ்ட் கோஸ்ட்டில் பார்த்த மாதிரியே இருக்குல்ல. டனல் பீச் ஒன்று போனோமே, சும்மா நம்ம போனப்பையும் பயங்கரமாக இருந்தது. ஐயோ, மொத்தமாக இந்த ஒரு 1 கிலோமீட்டர் ட்ராக்கு வந்தாச்சு. த ஓஷன் மேட் திஸ் லேண்ட் அண்ட் திஸ் ராக்ஸ். ஓகே, முக்கியமாக இந்த கடல் வந்து பட்டு 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 இது மேலே மோதி 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 இந்த சுண்ணாம்பு பாறைகள் மேலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரிப்புகள் ஏற்பட்டு அப்படி தான் இப்போ நம்ம பார்க்குற வித்தியாசமான இந்த லேண்ட்ஸ்கேப்ஸு, இந்த ப்ளோ ஹோல்ஸு எல்லாமே அப்படியே மில்லியன் வருடங்களாக அந்த அந்த இதில் வரும் இல்லைங்க, அந்த ஷெல்ஸிலிருந்து வர கால்சியம் அப்படியே பட்டு 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 படர்ந்து படர்ந்து சேர்ந்து 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 அப்படியே இந்த பெரிய கால்சியம் கார்பனேட் தானே உங்களுக்கு அந்த இது லைம்ஸ்டோன் படிவங்கள். ஸோ அப்படி தான் இதாக இருக்குது. வெறும் ஓஷன் தாங்க இருந்தது, மலை இதுவே கிடையாது இந்த சைடு. இந்த பாறைகள்லாம் இதெல்லாம் இந்த கடல் வந்து பட்டு 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 உருவாக்குறது இந்த லைம்ஸ்டோன் பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள்.
இந்த மரங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வித்தியாசமான ஒரு உணர்வு கொடுக்குது. இது நம்ம ஊர் தோட்டத்துக்குள்ள நுழைஞ்ச எஃபெக்ட்டு, தோட்டம் பக்கத்தில் கடல், அதுதான் இங்கே புதுமையான விஷயம். த ஃபேமஸ் பேன்கேக் ராக் ஃபார்மேஷன்ஸ், அதாவது தோசை வந்து மேலே அடுக்கி வச்சா எப்படி இருக்கும், ஒரு 5-6 தோசை, அதே தான் பேன்கேக் ஒன்றும் இல்லை, தோசை தான், அது அப்படியே மேலே அடுக்கி வச்சா, ஸ்டாக் பண்ணி வச்சா, அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஸோ அது கிட்டத்தட்ட மில்லியன் வருடங்களாகவே கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கையோட இதனால் உருவாகிருக்குங்க. காற்று, மழை, இந்த கடலில் இருந்து வந்த அலை, இதனாலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பட்டு எரோஷன் ஆகி இது நடந்திருக்கு. தி ஸ்லோ எரோஷன் ப்ராசஸ் இஸ் லெஃப்ட் பை தி டிஸ்டிங்க்ட் பேன்கேக் ஷேப் சீன் டுடே. இன்றைக்கி பார்க்குறது இதுதான். ஆஹா, 1 2 4 5 தோசை இல்லைங்க, 100கணக்கான தோசையை அடுக்கி வச்சு ஃபார்மான எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பாருங்களேன். அதனால தான் இதுக்கு பேர் பேன்கேக் ராக்ஸ் அப்படின்னே பேர் வந்துருச்சு. இதெல்லாம் மில்லியன் வருடங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து உருவானது. அந்த பேன்கேக் ராக்ஸை பார்த்துருவோமா? அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் இந்த பேன்கேக் ராக்ஸ். அப்படியே இது தோசை மாதிரி அடுக்கி வச்ச இந்த பாறைகள் இல்லை பல வருடங்கள் காற்று, மழை, புயல், கடல் தண்ணி, இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அரிப்பு ஏற்பட்டு உருவானது தான் இந்த பேன்கேக் ராக்ஸ். எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்களேன். இங்கேருந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு 10 தோசையை அடுக்கி வச்ச மாதிரி இல்லை, 10-20 தோசை செட் தோசை மாதிரி இல்லை, அது 2, இது 100கணக்கான செட் தோசையை அடுக்கி வச்சது தான் இந்த பேன்கேக். இந்த பக்கம் டாஸ்மான் கடல், அழகான பேன்கேக் ராக்ஸ். இந்த ராக்ஸ் ஃபார்ம் ஆனதே மில்லியன் வருடங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செடிமெண்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்க, கல், மண், அதெல்லாம் அப்படியே வந்து சேர்ந்து அது மேலே அடுத்து வந்து சேர்ந்தும் போது அமுங்கும் போது என்ன ஆகும், அப்படியே உங்களுக்கு லேயராக ஃபார்ம் ஆகுமா, அப்படி ஃபார்ம் ஆகி அப்படி தான் உருவானது தான் இந்த பேன்கேக் ராக்ஸ். பாறைகளுக்கு இடையில சுண்ணாம்பு பாறைகள் எல்லாம் உள்ளுக்குள்ளே வந்துட்டு நல்லா பட்டையை கிளப்புது பாருங்கள் அடிச்சுட்டு, எப்படி உள்ள வருது பாருங்க. இந்த பூக்கள்லாம் அழகாக இருக்குல்ல, ஒரு குட்டி சன்ஃப்ளவர் மாதிரி. சரி, ஜூம் பண்ணி சூப்பராக பார்த்தாச்சு இந்த பேன்கேக் ராக்ஸை. அப்படியே அடுத்த இடத்துக்கு போகலாம் வாங்க. ஹலோ, ஒரு குட்டி பையன் பின்னாடி அழகாக பார்த்துட்ருக்கான். ஆனால் இங்கே எல்லாமே கரெக்டாக பண்ணி வச்சுருப்பாங்கன்னு தெரியும், பட் இந்தளவுக்கு ஆர்கனைஸ்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாங்க. அப்படியே அங்கங்கே பாறைகள் இருக்கும், நம்ம போய் அப்படியே ராவாக எடுத்துட்டு நினச்சேன். எப்பேற்பட்ட ஒரு காட்டுப்பகுதியை எவ்வளோ அழகாக சரி பண்ணி அதுக்கு ஒரு பாத்வே போச்சு, அங்கங்கே சேஃப்டிக்கு இது வச்சு இந்த அளவு பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். இந்த பாலியில் இது இருக்குமே, நுசா பனின் ஐலாண்ட், அதே மாதிரி இல்லை, நீங்கள் பாலின்னு டைப் பண்ணிங்களே இந்த படம் தான் வரும். அழகான ஒரு ராக்ஸ் அப்படியே கடலுக்குள்ளே கூடி போகிற மாதிரி இருக்கும், டாப் வியூ பார்க்குறது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. இது பாருங்க, தண்ணி எவ்வளோ அழகாக உள்ளே வருது பாருங்க. சில ஓய்யோ, ஜூம் பண்ணி காட்டுறேன் இருங்க, பயங்கரமாக இருக்குது. இது பாருங்க எப்படி வருது பாருங்க, அப்படியே சாமி நானா. அங்கே அலை உள்ளே வரும்போது அவ்வளோ பெரிய தண்ணி இங்கே வந்து இடத்த சுருக்குனே எப்படி இருக்கும், ஃபோர்ஸாக வெளியே வரும்ல, அதே மாதிரி தான் வெலாசிட்டி ஜாஸ்தி ஆயிரும். இது ஹரிசான்டல் விஷயம், வெர்டிக்கல் விஷயம் பார்க்கலாம், அதான் ப்ளோ ஹோல். இப்படி செமையாக இருக்குல்ல. வருது பாருங்க அங்க. வாவ், எப்படி பா இங்க வருது பாருங்க, பயங்கரமா. ஐயோ அப்பா,
தெரிச்சு அப்படியே அந்த பக்கம் போகுது. ஓகே, இப்படி அடுத்த இடத்துக்கு போகலாம் வாங்க. இந்த பறவையை பற்றி போட்டிருக்காங்க, ப்ரொடெக்டிங் டைக்கோங்கிற ஒரு பேர்டு. இங்கே பாரு, இங்கே பாருங்க ஒன்று. ஐயோ, இந்த பக்கம் போகலாம். இங்கே வருது பாருங்க, இதுதான் ப்ளோ ஹோல். இங்கே தான் சரியாக பார்க்க முடியுது. ப்ளோ ஹோல் இங்கே வருதுங்க. இருங்க, அப்பா இங்கே பாருங்க, ப்ளோ ஹோல் இங்கே வருது பாருங்க, இதுதான் ப்ளோ ஹோல். இப்போ என்ன, இந்த பாறைகள் இருக்கா, இந்த பாறைகளுக்கு இடையில தண்ணி வருதா, இங்கே இருக்கு வருது பாருங்க ப்ளோ ஹோல். கரெக்டாக பிடிச்சிட்டோம் ப்ளோ ஹோலை. ஸோ இந்த பாறைகளுக்கு இடையில தண்ணி போயிட்டு உங்களுக்குள்ளே காற்றும் இருக்குங்க. ஸோ அது என்ன ஆகும்னா கம்ப்ரெஸ் பண்ணும், ட்ராப் ஆயிரும் காற்றும் தண்ணியும். அப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து பாறைகளுக்குள்ளே தண்ணி போய் காற்று ஏதாச்சுன்னா என்ன ஆகும், ஏதாவது ஒரு ஓட்டம் இருந்ததுன்னா வெளியில் பீச்சிட்டு வரும்ல, அதுதான் நடக்கிறது தான் இந்த ஊதுக்குழிங்கிறது. இந்த இடத்துல தண்ணி உள்ளே போய் எவ்வளோ தூரம் ஹைட்டில் மேலே ஏறி ப்ரெஷரில் வெளியில் வருது பாருங்கள். எங்கெங்கெல்லாம் உங்கள் கேப் இருக்குதோ இங்கே பாருங்க. வாவ், வரப்போகுது. வாவ், மறுபடியும் வருது பாருங்க. சே, அற்புத காட்சி, இயற்கையோட உச்சகட்ட அற்புதம்ங்க அது. வாவ், ஜூம் பண்ணி வச்சிடலாம். யா, சூப்பராக பார்த்துச்சுல, ஃபோனில் ஜூம் பண்ணி பிரமாதமாக பார்த்துட்டோம் பாருங்க. வாவ், ஆனால் ரொம்ப சேஃபாக பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. சமூகத்தில் நம்ம ஒரு க்ளோஸ் இது பார்த்தோம். இங்கே பாருங்க, ஒரு பிரமாதமான ஒரு கழுகு பார்வை. இந்த ஃபுல் கோஸ்ட் லைனும் தெரியுது. முக்கியமாக இந்த பேன்கேக் ராக்ஸு. இங்கேயும் பாருங்க, அழகாக தண்ணி உள்ளே வந்து மேலே இதாகிறத எப்படி. வாவ், இதுவும் ப்ளோ ஹோல் தான், என்ன இது பெரிய ப்ளோ ஹோல். அட்டகாசமா ஜூம் பண்ணி எடுத்துடலாம் இருங்க. ஓகே, ரொம்ப பேராசை. அலைகள் இது குறைஞ்சிருச்சாட்டு இருக்குது, வரமாட்டேங்குது ஒழுங்கா. பட் நம்ம எப்படி வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்கோம் பாருங்கள். இந்த அழகாக எப்படி வளைஞ்சு லேண்ட்ஸ்கேப் இதில் தான் வளைஞ்சு ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்கோம். யா எங்கே நம்ம குயின்ஸ்டோன் பக்கத்தில் ஒரு மீட் பண்ணலாம். வி மேட் அட் சம் லேக், ஐ forgot the name of the lake. We met at Glenorchy. Yeah, Glenorchy லேக் அங்கே மீட் பண்ணாங்க அண்ணா கூட, ஞாபகம் இருக்கா? Hello again, how are you? I'm good too. இப்படி செமையாக வருது பாருங்க. இது பயங்கரமாக வரப்போகுதுங்க. எப்படி புசு 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 புசுன்னு காற்றும் தண்ணியும் சேர்ந்து ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி ஊதுகுழி அட்டகாசமாங்க வரப்போகுதுங்க.
சூப்பர், வெரி குட். தண்ணி ஐயோ அட்டகாசம். இது அதை விட சூப்பர். இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சு ஆள. அப்படியே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தான் பயங்கரமாக இருக்குது. திணற திகட்ட பார்த்தாச்சு ப்ளோ ஹோலை. தோசை, அடுக்கு தோசை. செம்மையாக வந்துருங்க. நம்ம இந்த பக்கம் வந்தால் தான் பயங்கர வருமாட்டிருக்குது. இப்போ கூட்டம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. வர வாங்க, டைம் ஆயிடுச்சு. நம்மளும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு வந்து. இப்படி போவோம். இங்கே பாரு, இங்கே ஒரு வியூ. பக்காவாக ஒரு ட்ராக் போட்டாங்க, 1 கிலோமீட்டர் ட்ராக். இது நல்லாயிருக்கு. இங்கே பார்த்தீங்களா, கொஞ்சம் கவனமாக போகணும். ஐயோ, இதோ பாருங்க, அலையோட வேகமே வேகம் தான். இதோ பாருங்க, அருமை. இதெல்லாம் இயற்கை அதிசயம் தாங்க. எத்தனை லட்சம் மில்லியன் வருடங்களாக இது நடந்து இப்படி ஒரு ஃபார்ம் ஆகிருக்கு. அது அழகாக டூரிஸ்ட் பிளேஸுக்கு வந்து பார்க்குற மாதிரி ஒரு இதை க்ரியேட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து ஒரு வியூ. ஓய்யோ, ஆனால் ஜாஸ்தியாக இருக்குது, பயங்கரமாக வருது பாருங்க. இப்போ இந்த பக்கம் வருது பாருங்க. ஐயோ, நாலாபுரமும். இங்கே ஒரு டால்ஃபின் வகை இருக்குது, கியா மத்தாரா டால்ஃபின்ஸ். இங்கே இருக்க மாட்டேங்குங்க பாருங்க, ஹெக்டர் டால்ஃபின் இங்கே இருக்க கடலில். நம்ம யூஸ்வலாக தான் இருக்கு. சரி, நம்ம அப்படியே ஆல்மோஸ்ட் முடிஞ்சுதுங்க, போகலாம் மேலே. திரும்ப அப்படியே என்ட்ரன்ஸ்க்கு போயிட்டுருக்கோம். இந்த பழம் என்னங்க, செர்ரி மாதிரியே இருக்குது. பக்கா ஒரு மலைக்காட்டுக்குள்ளே எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க ராக்ஸ் போகிறதுக்கு. சூப்பராக ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க என்ட்ரன்ஸ்க்கு. அவ்வளோதான், 1 கிலோமீட்டர் லூப்பு பக்கா முடிச்சுட்டு வந்துட்டோம். ஜூம் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்களா க்ளோஸ்அப்பில். தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. சம்பவம்லாம் நான் இங்கே ப்ளோவெல்லாம் இங்கே வரைக்கும் நின்றுருந்தேன். மூஞ்சியில் அடிச்சுது, அப்படியே மூஞ்சி மேலே அடிச்சுது அந்த தண்ணி, ப்ளோ ஹோல் தண்ணி. இங்கே அதெல்லாம் அலோடு கிடையாது, தள்ளி தான் வச்சுருக்காங்க. அதுக்கு மீறி தாண்டி போக முடியாது. ஓகேவா? ஸோ பேன்கேக் ராக்ஸ் மற்றும் ப்ளோ ஹோல் சூப்பராக இருந்தது. நம்ம அப்படியே கிளம்பி இன்னும் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. டைம் வேறு 3 மணி ஆகி போச்சு. டக்குன்னு போய் அடுத்த இடத்துக்கு போவோம். முக்கியமாக அடுத்தது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் அந்த சீல் காலனி. அப்படி வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறேன், போகலாம். அப்படியே கடலை ஒட்டியே போக போகிறேங்க. அடுத்த ஒரு 40 கிலோமீட்டர். எப்படி நல்லா இருக்கா சீனரி? எவ்வளோ க்ளோஸாக போகுது ரோடு. இனி எங்கே நிற்க போகிறதுல ஸ்ட்ரைட்டாக கேப் காலனி தான். என்னதான் அடுத்தது சீல் காலனி ஸ்டாப்பாக இருந்தாலும் இந்த இயற்கை அழகு பார்த்ததுக்கப்புறம் என்னால் காட்டாமல் இருக்க முடியலைங்க. அதனால் வந்து நம்ம காரை நிறுத்திட்டேன். பாருங்க, ஸோ ஒரு பிரமாதமான குட்டி ஃபாக்ஸ் ஆறு அப்படி மலைகள்லேருந்து அந்த பக்கம் வந்துட்டுருக்கேன். பாருங்களேன், ஃபாக்ஸ் ஆறு. இதுதான் ஃபாக்ஸ் நதி. அப்படியே வந்து இப்போ பார்க்க போகிறீங்க. இதில் போய் பார்த்துடலாம் வாங்க. நதி இப்படி போகுது. நதிக்கு மேலே தான் வந்து இந்த பிரிட்ஜை போட்டிருக்காங்க.
இங்கே பாருங்க ஜாலியாக வந்து இங்கே பார்பிக்யூ பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஒரு ஃபேமிலி மீன் பிடிச்சி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நிறைய லோக்கல்ஸ் சர்ஃபிங் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த பக்கம் டாஸ்மேன் கடல், இந்த பக்கம் ஃபாக்ஸ் ஆறு, ஃபாக்ஸ் நதி. அது அழகாக வந்து அந்த இடத்துல கலக்குது பாருங்க. அப்படி ஜம்முன்னு போய் கடலை கலந்துருது. இங்கே நிறைய மீன் பிடிக்கிறாங்க. சரி கிளம்பலாமா? சும்மா ஒரு நிமிஷம் ஸ்டாப் உங்களுக்கு காட்டிடணும் அப்படிங்கிறதுக்காக தான். ரொம்ப டைம் எடுத்தோம்னா அப்புறம் போக முடியாது, டைமுக்கு இருட்டாயிரும். ஒவ்வொன்றுக்கும் டைம் எடுக்குதுங்க. மலையை சுற்றி ரோடு இருக்கிறதுனால அங்கங்கே ஸ்பீட் பிரேக்கர் போட்டுறாங்க. அது ஸ்பீடை குறைக்க சொல்லிடுறாங்க. 35, 45, 55 கஷ்டமாக இருக்குது. போகலாம். ஓகேங்க, மெயின் ரோட்லேருந்து அப்படியே டேர்ன் பண்ணி ஒரு குட்டி ரோடுக்கு வந்திருக்கோம். 2 பக்கமும் அப்படியே புல்வெளி. ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 கிலோமீட்டரில் வரப்போகுது கேப் சீல் காலனி. வந்துட்டாங்க, காரை பார்க் பண்ணியாச்சு. மணி 4:30. கேப் ஃபுல்விண்ட் சீல் காலனி வந்துட்டோம். ஸோ இந்த இடம் தான் வந்து நியூசிலாந்தோட மிகப்பெரிய ஃபர்சீல் காலனி. ஃபர்சீலுங்கிறது நிறைய வகையான இந்த கடல் நாய், கடல் சிங்கங்கள் இருக்குங்க. அதில் ஒரு வகை தான் இந்த ஃபர்சீல். ஸோ அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். வாங்க, அப்படியே லைட்டாக சூப்பராக பாதை போட்டு வச்சுருக்காங்க. அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபர்சீல்ஸு. ரொம்ப க்ளோஸில் பார்க்க முடியுமான்னு தெரில, பட் அழகாக இங்கே பார்க்கிங் ஆனால் கிளியராக போட்டிருக்காங்க. நைட்டு மட்டும் இது பண்ணக்கூடாதுன்னு. ஒரு குட்டி காஃபி கடை இருக்குது, கூல்ட்ரிங்க்ஸ் கடை. ஸோ வந்து விட்டோம். டவுரங்கா பே இஸ் த என்ட்ரி பாயிண்ட் ஃபார் கேப் ஃபுல்விண்ட் வாக்வே. சீல் காலனி போயிட்டு வந்துடலாம். ஓகே வாங்க. நோ ஆத்தரைஸ் ட்ரோன்ஸ். பார்த்தீங்களா, ட்ரோன்ஸ் இங்கே அலோட் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா, அந்த நமீபியாவில் இதே மாதிரி கேப் சீல் காலனி போயிருந்தோம். பட் ஆனால் பஸ்ஸில் அதங்காட்டி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருந்ததுனால 2 லிஃப்ட்டு கேட்டு கடைசியில் ஒரு ட்ரக்கில் லிஃப்ட்டு கேட்டு நடு டெசர்ட்டுக்குள்ளே இறங்கி ஒரு 4 கிலோமீட்டர் தொங்கா நடந்து அங்கே ஒரு கேம்ப் இருந்தது, ஹோட்டல். இந்த ஹோட்டல் பக்கத்தில் போய் அங்கே பேகை வச்சுட்டு அங்கேருந்து மறுபடியும் ஒரு லிஃப்ட்டு கேட்டு இந்த சீல் காலனி 1.5 கிலோமீட்டர் போய் ஃபைனலாக ஆயிரக்கணக்கான கடல் சிங்கங்களை பார்த்துட்டு க்ளோஸில் இவ்வளோ தூரத்தில் பார்த்தோம். கடிக்க ஒடியாரிச்சு நம்மளை பார்த்துருப்பீங்களே, அது கிளிப் வேணால் போடுறோம் பாருங்கள். அது லிங்க்கு கீழே கொடுக்குறேன், பார்க்கலன்னா பாருங்கள். அப்படி ஒரு காட்சி, அதிசய காட்சி. இதை பாருங்க, அல்டிமேட்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு திரும்பவும் வந்து அங்கே வந்திருப்போம். பிரமாதமாக அமைஞ்ச எபிசோட் அது. அட்வென்ச்சர் ப்ளஸ் அந்த அனிமல்ஸ், ஆயிரக்கணக்கான இது ஃபர்சீல்ஸ் கத்துறதை பார்த்தது. பார்ப்போம் இங்கே நமக்கு என்ன ஆச்சரியங்கள் ஒழிச்சு வச்சுருக்குன்னு. கண்டிப்பாக சீல்ஸ் பார்ப்போம். எந்த அளவுக்கு க்ளோஸில் பார்க்க போகிறோங்கிறத கேள்வி. ஃபர்சீல்ஸ் ஒரு பக்கம் அழகுன்னா, இந்த பக்கம் வியூ பாயிண்ட் அல்டிமேட் போங்க. இதை பார்த்துக்கிட்டே நடக்கிறது வச்சுக்கிட்டு எவ்வளோ அப்படியே அலையாக வருது பாருங்கள். நம்ம அங்கேருந்து நடந்து வந்திருக்கோம். பீச் அங்கே இருக்குது, அது வழியாக உள்ளுக்குள்ளே அழகாக ஒரு பே மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? அழகாக அந்த வளைஞ்சு போகிற லேண்ட்ஸ்கேப்னால கடல் அழகாக கொஞ்சம் உள்ளே வந்திருக்கு. நம்ம ஃபியார்டே பார்த்தாச்சு. பேலாம் நம்ம வந்து குச்சிலூண்டு தான். வர அல்டிமேட் வியூ. இந்த காட்சி திணற இந்த சீசனில் பார்க்க போகிறீங்க. இப்போ ஓரளவு வெயில் வந்துருச்சு பாப்பா. காலையில் சுத்தமாக இல்லாமல் இருந்தது. சீல் காலனி அங்கே, இந்த பக்கம் வந்து லுக் அவுட்டு வால் ஐலாண்டு. ஓ, அங்கே ஒரு தீவு இருக்குங்க, வால் ஐலாண்டு. பார்த்தீங்களா, அதுதான் வந்து வால் தீவு. நல்லா இருக்குல்ல? ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏதோ பறவைகள் இருக்குன்னு நினைக்கிறேங்க, அதனால தான் ஜூம் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. பைனாகுலரில். ஓ, பென்குயின்ஸ் அங்கே இருக்க மாட்டிருக்க, அதான் பார்த்துட்ருக்காங்க. ப்ளூ பென்குயின்ஸு. இதை நம்ம க்ளோஸ்லேயே இப்போ பார்த்தோமே அந்த அண்டார்டிகாவில். மறுபடியும் பார்க்க தான் போகிறோம், ஆஸ்திரேலியா மற்றும் வெவ்வேறு இடங்களில். அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம காலனிக்கு வந்தோம், சாரி சீலை பார்க்க வந்தோம், அதுக்கே போவோம்.
வந்துட்டோம் சீல் காலனிக்கு வந்துட்டோம். சாரிங்க, இங்கே வந்து க்ளோஸ் எல்லாம் பார்க்க முடியாது நமீபா மாதிரி. அங்கெல்லாம் படுத்து கிடக்குன்னு நினைக்கிறேன். ஜூம் பண்ணி தான் பார்க்க முடியும். இதுதானே, இதுதான் பைனாக்குலர்லாம் வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் படுத்து கிடக்க மாட்டிருக்கு. அங்கெல்லாம் படுத்து கிடக்குதுங்க பாறைகள் மேலே. ஆனால் பார்த்தீங்களா, சேஃப்டிக்காக கீழே எல்லாம் விட மாட்டேங்கிறாங்க. விட்டா நான் அப்படியே இதில் இறங்கி போயிடுவேன். தெரியுது அங்கே படுத்துருக்கேன். நான் ஜூம் பண்ணி காட்டுறாருங்க. நமீபியாவில் பார்த்த அளவுக்கு ஆயிரக்கணக்கிலலாம் இல்லை, ஒரு 100 கணக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஏரியாவில். இங்கே நான் ஒரு 10-15 பார்க்க முடியுது. அதில் பிளாக் ஃபர் சீல்ஸு சின்னதாக இருக்குது. இந்த அட்டகாசமான கேப்பில் பார்த்துடலாங்களா கடல் நாய்களை. கீழே எல்லாம் படுத்துருக்கு பாருங்க. அங்கே எங்கே ஃபஸ்ட்டு காட்டலாம் உங்களுக்கு? இங்கே காட்டலாம், ஏகப்பட்டது இருக்குது. தெரியுதா? இன்னும் க்ளோஸ் அப் ஜூம் போலாமா? இங்கே பாருங்க, பெருசு ஒன்று குட்டி ஒன்று தண்ணிக்கு போகுது பாருங்க. அடாடாடாடா, அற்புத காட்சி. ஏய், தண்ணிக்கு போயிடுச்சு பார்த்துங்க. பெருசு போயிடுச்சு, குட்டி அதுவும் போயிடுச்சு. அவ்வளோதாங்க, நீந்திருச்சுங்க. அப்படியே அடிச்சுட்டு வருது பாருங்க திரும்ப கரைக்க. இங்கே பாருங்க ஒரு காட்சி, ஜம்முன்னு இருக்கு பாருங்க. நம்ம அங்கே பார்த்ததுக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருக்குங்க. அந்த சீல்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருந்தது, நல்லா கவனிச்சுங்க தெரியுது. நல்லா பிளாக் கலரில் இருக்குது ஃபர் சீல்ஸு. நியூசிலாந்தோட மிகப்பெரிய ஃபர் சீல் காலனி இப்போ நம்ம இருக்கிற இடம் தான். நிறைய படுத்துருக்குதுங்க. இந்த பாறையும் அது ஒரே கலரில் இருக்குங்காட்டி தெரிய மாட்டேங்குது. தெரியுதா எப்படி சென்டரில் இருக்குது பாருங்கள், ஸ்க்ரீன் சென்டரில். இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், குட்டி. ஃபர்சீல்ஸ் பெருசில் நிறைய பார்த்துருக்கோம், குட்டி இப்போ தான் பார்க்குறோம். 2-3 படுத்துருக்குதுங்க, நிறைய படுத்துருக்குதுங்க. தெரியுதா? அங்கே பாருங்க, ஜாலியாக சோம்பேறி கேட்டுருக்கு நிம்மதியாக வந்து படுத்து தூங்கிட்டு வெளியே கடலுக்கு போயிருங்க சாப்பாடு வேணும்னா. இங்கே பாருங்க, இப்படி 2 அம்மா ஒன்று, பக்கத்தில் குட்டி ஒன்று. செமையாக இருக்குல்ல? பார்க்குறீங்களா? ஒரே கலரில் இருக்கிறங்காட்டி கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். நல்லா சென்டரில் கவனிங்க, தெரியும். படுத்துருக்குது, குட்டியெல்லாம் அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது அந்த பக்கம் இந்த பக்கமும். ஜூம் பண்ணுங்காட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க கண்டுபிடிக்கிறதுல. ஃபிக்ஸ் ஒரே இடத்துல பண்ணுறோம். இந்த பக்கம் இருக்கு பாருங்க, கீழே இங்கே பாருங்க. அடடா, சூப்பர். காவி போகுது, நல்லா இருக்குல்ல, க்யூட்டா. உழுந்துருச்சுப்பா கீழே, குட்டி. கடலுக்கு போகுது அந்த திரும்ப. சார் வெயிலுக்கும் நல்லா காற்றுக்கும் இதமாக இருக்க மாட்டேங்குது. சண்டை போடுறதுங்களா ரொமான்ஸாக கொஞ்சிக்குதுங்க. ஓகே, தகட சூப்பராக பார்த்துட்டோம். இந்த இடத்துலேருந்து கிளம்புவோமா? பாய். ஓகேங்க, சூப்பராக பார்த்தாச்சு. ஜூம் பண்ணி ஒரு 10-15 சீல் சுற்றி இருந்தது பார்த்தோம். நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோம். குட்டியெல்லாம் இருந்தது. முதுகுமாக இது எப்போ இருக்கும், ப்ரீடிங் சீசன் எப்போ, என்ன சாப்பிடுங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. பட் முக்கியமாக சம்மரில் நிறைய ப்ரீடிங் சீசன், அப்போ தான் அந்த குழந்தை பெற்றுக்கிற சீசனு. அந்த டைமில் வந்து நிறைய மேல்ஸ் பார்க்க முடியும்னு வைங்களேன். என்னத்தை சாப்பிடுன்னா, இந்த இருக்கிற சீல்ஸ் வந்து அதிகமாக ஸ்குவிட், அந்த கணவாய், அப்புறம் வந்து ஆக்டோபஸ், பேய் கணவாய், லேண்டன் ஃபிஷ்ஷு, பரக்குடா, இந்த மாதிரி மீன்கள், ஸ்குவிட்டு இதெல்லாம் தான் அதிகமாக சாப்பிடுங்க. ஓகேங்க, கிளம்புமா இந்த இடத்துல இருந்து. குட்டியும் பெருசுமா பயங்கரம் நிறைய பார்த்தாச்சு. குட்டிக்கு தான் கொஞ்சம் இதாக பிரிஸ்காக இருக்குதுங்க. பெருசுக்கு எல்லாம் ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருக்குதுங்க. அப்புறம் அதுக்கு தானே இங்கே வந்துருக்குதுங்க மேலே பாறைக்கு.
இப்போ ரீசெண்டாக கூட நம்ம அந்த டிண்டியில் போயிருந்தோம், ஒரு பீச்சில் போய் ரொம்ப க்ளோஸாக பார்த்துருந்தோம். அது ஒரு அனுபவம். ஒரு குட்டி அம்மா கிட்ட பால் குடிச்சிட்டு இருந்தது பார்த்தீங்களே. ஸோ இது வந்து தூரத்தில் இருந்து எடுத்தாச்சு. பட் இந்த வர்ற வழியும் இந்த அட்டகாசமான கேப்புமே அருமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. சரி, போயிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புவோம் அடுத்த இடத்துக்கு. ஜாலியாக அங்கே ஒரு கப்பல் இந்த பிளாக் சாண்ட் பீச்சில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்க. நல்ல வியூ. சரி, அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் கீழே போய் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறேன். ஸோ அப்படியே வந்தேன். இந்த கடை இருந்ததுல ஒரு மில்க் ஷேக் குடிக்கலான்னு வந்தேன். வெண்ணிலா மில்க் ஷேக் வாங்கினேன். $8 400. தேங்க்யூ. தேங்க்யூ. எவ்வளோ பெருசுங்க, கிட்டத்தட்ட 1/2 லிட்டருக்கு மேலே வர மாட்டேருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது இந்த வியூக்கு அதுக்கும் பிரமாதமாக இருக்குது. சன்ஷைனுக்கு அதுக்கும் தொண்டை கட்டது. நானும் எவ்வளோ நாள் தாங்க எது குடிக்க டீ காஃபியே குடிச்சிட்டு இருக்கிறது. அழுத்து போச்சு, முடியல. பரவாயில்லன்னு ஆர்டர் போட்டேன் வெண்ணிலா மில்க் ஷேக். ஐஸ்கிரீம் போட்டு பால் போட்டு சூப்பராக போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு. $400 அளவு ஒர்த்து தான். நிறையா இருக்குது. பார்த்தேன் டீ $7 போட்டிருந்தது. டீ $7 குடிக்கிறதுக்கு மில்க் ஷேக்கை குடிச்சிலேருந்து $8 ஆர்டர் பண்ணேன். சூப்பராக குடிச்சு முடிச்சாச்சு வெண்ணிலா மில்க் ஷேக்கு. அது பீச்சை காட்டுறேன்னே, காட்டாமல் நல்லா இருக்காது. வாங்க பார்த்துருவோம் வாங்க. ஐயோ, இது போகிற வழியே கொஞ்சம் அட்வென்ச்சர் தான். நம்ம பண்ண அட்வென்ச்சருக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு வைங்க. நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் அட்வென்ச்சர்ஸோட சேஃப்டி தான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ரொம்ப சேஃபாக பண்ணுங்கிறாங்க எல்லாமே. விலங்கினங்களும் சேஃபாக இருக்கணும், நம்மளும் சேஃபாக இருக்கணும். ஆனால் இங்கே பாரு, ஃபுல்லாக எல்லாம் பிளாக் சாண்ட் பீச் தான் இங்கே. இங்கே பார்த்தீங்களா சீகல்ஸு, இதைத்தான் நிறைய பார்த்துட்டு இருக்கமே. பயப்படாது. பக்கத்தில் போனால் வேணால் அப்படியே வந்து விடுங்க. அப்படியே எல்லாம் மூவ் ஆகுது பாருங்க. நான் வேகமாக நடந்தால் அது நடக்குங்க. அவ்வளோதான். பெருசாலாம் இல்லை, லைட்டாக தான் ஒரு மூமெண்ட்டு. அங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க? 3 பேர் ஒருத்தர் படுத்துட்டு இருக்காங்க. சுற்றி ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஏதோ ஒரு குட்டி 6 பேர் இதில் கலக்க மாட்டேங்குது. பயங்கர இதாக இருக்குங்க, வைல்டாக இருக்குங்க இந்த இடம். சாமி, பயங்கரமாக அலையோடு இருக்குது. ஆக்ரோஷமான கடல். நல்லா படர்ந்து விரிஞ்ச இந்த பிளா பீச்சு இங்கே பார்த்தீங்களா? ஏய், நமக்கு பயங்கரமாக வியூ கொடுக்குது இந்த பறவை. தண்ணி அப்படியே க்ளோஸில் பார்த்துடுறீங்களா? எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்க தண்ணி. என்ன கடல் உள்வாங்குதா? இந்த மாதிரி கடல் இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்தோம்? நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவில் கேப் டவுன் போயிட்டு எங்கள் பீச்சஸ் போனோம்ல, அங்கே பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதே மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. இது கேப் டவுனு இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்டு, சதர்ன் ஹெமிஸ்பியரில் அதே மாதிரி தான் இருக்கும். ஆற ஏய், வந்துக்கிட்டே இருக்கு, நிற்க மாட்டேங்குது. ஏய், வேகமாக வருது. அவ்வளோதான். அந்த கேப் டவுனில் ஒரு பீச்சுக்கு போயிட்டு என்ன பறவை அழகாக பறகுது. காற்று கிட்டத்தட்ட அதே மாதிரி உணர்வு தான். என்ன அது கொஞ்சம் டவுன் சிட்டி எஃபெக்ட் இருந்தது. இது ஃபுல்லாக பயங்கர வைல்டாக இருக்குது இந்த இடம். சரிங்க, பீச்சையும் பார்த்தாச்சு. மணி 5:30 ஆகி போச்சு. பார்த்தீங்களா, ஒரு குட்டி ஊற்று மாதிரி அப்படியே போய் கடலில் கலக்குது பார்த்தீங்களா. கிளம்பும். சவுண்டை பார்த்தீங்களா, பறவை சவுண்டு. சரிங்க, அடுத்தது நம்ம வந்து நார்த்தில் உள்ள நெல்சன் அப்படிங்கிற ஒரு குட்டி டவுன் இருக்குது. அங்கே தான் போய் தங்க போகிறோம். இங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் பக்கம் பயணம் பண்ணணும். 4 மணி நேரம். மணி 5:30 எப்படி இருந்தாலும் நம்ம 10 மணி ஆயிரும். அங்கே இன்னும் ஹாஸ்டல் புக் பண்ணல, பார்க்கலாம். போகிற வழியில் புக் பண்ணுறீங்க, நெட்டு வேறு இல்லை. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே பாங்க. போகிற வழியில் எதாவது நல்ல இடம் இருந்தால் அதுவும் காட்டுவோம்.
போகலாமா வாங்க. ஸோ கேப் காலனி முடிச்சுட்டு ஃபைனலாக மணி 6 ஆச்சுங்க. நெல்சன் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து இன்னொரு 200 கிலோமீட்டர் பயணிக்கணும். ஒரு 3 மணி நேரம் பயணம் இருக்குது. ஸோ இடையில எங்காவது நிறுத்தினா கூட 9 to 9:30 மணிக்கு ரீச் ஆகிடலாம் நெல்சன். நமக்கெல்லாம் தெரிஞ்சது நம்ம டைரக்டர் நெல்சன். பட் நியூசிலாண்டில் ஒரு நெல்சன் இருக்குது, சூப்பராக இருக்கும். அங்கே தான் போய் நைட் தங்க போகிறோம். இப்போ கடல்லேருந்து நம்ம உள்ளே வந்துட்டோங்க. இங்கே அந்த மேப் பார்த்துருங்க, கடல்லேருந்து உள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த இடம் ஃபுல்லாக ஒரே இனிமேல் ஆறுகள் மலைகள் தான் பார்க்க போகிறோம், கடல் கிடையாது. முடிஞ்சது கடல். நெல்சன் போய் தான் இனிமேல் கடல். வாங்க. போகிற வழியில் நம்ம வந்து கடல்லேருந்து அப்படியே மலைப்பாதைக்குள்ளே வந்துட்டோம். போயிட்டுருக்கோம். இன்னொரு 200 கிலோமீட்டர் 190 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் பக்கம் போகணும். ஒரு அட்டகாசமான ஒரு லுக் அவுட் பாயிண்ட்டு, பயங்கரமான இந்த கிழக்கெண்ணி லுக் அவுட்னு போட்டிருந்தது. சரி அப்படியே வேடிக்கை பாட்டு போயலாமே, எனக்கு உங்களுக்கு காட்டிடலான்னு. நல்லா இருக்கா? நல்லா அகலமான நதி அப்படியே மலைகளுக்கு இடையில் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி லுக் அவுட் பாயிண்ட்டில் கரெக்டாக பாருங்கள், 2 போட் அப்படி போகுது. நல்ல பெரிய விசாலமாக விட்ருக்காங்க. கார்கள்லாம் நிறுத்தி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, வேடிக்கை பார்க்குறதுக்கு. ஒரு டேம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குல்ல, சரியான இடம். சரி பார்த்து ரசிச்சிட்டிங்களா? போலாமா? வந்தாச்சுங்க, நெல்சன் வந்துட்டோம். இப்போது ஒன்றும் பயங்கரமாக பதட்டமாக இருக்குது. பயங்கர சிட்டிக்குள்ளே வந்திருக்கோம். ஒரு வழியாக இப்போ சேர்ந்துட்டோம். இப்போ எங்கே தங்க போகிறோம்? ஒரு தமிழர் கூட தான் தங்க போகிறோம். நம்ம அண்ணா இந்த கௌதம் அண்ணா வந்து இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட கேட்டேன் இந்த மாதிரி நெல்சனில் யாராவது இருக்காங்களான்னு. ஒரு தமிழர் இங்கே நம்ம பீஸா ஹட்டில் தான் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவர் இப்போ வரான்ருக்காரு. அந்த அண்ணா கூடயே தங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு தான் இங்கேருந்து கிளம்பி போய் காரை விட்றோம். ஓகேங்களா? பயங்கரமான கொஞ்சம் பெரிய சிட்டியாட்டு இருக்குதுங்க. கொஞ்சம் பதட்டமாயிடுச்சு. பார்த்து பொறுமையாக வந்தேன். ஏன்னா நமக்கு இந்த சிட்டிக்குள்ளே ஏதாவது ரூல்ஸ் தப்பாயிடுச்சுன்னா பெரிய ஃபைன் போட்டுருவாங்க, அந்த பயம்தான் எனக்கு. ஹலோ சுரேஷ் பிரதர். ஹலோ பிரதர், வரீங்களா? நல்லா இருக்கு. வீடியோ ஓகேவா உங்களுக்கு வர்றது? ஓகே. இங்கே ஒர்க் பண்ணுறீங்களா நீங்கள்? ஓ சரி சரி. இங்கே நிறுத்திருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நைட் இங்கே நிறுத்திக்கலாம்ல? இல்லை, நம்ம இங்கே தங்க போகிறது இல்லைங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம். ஓகே ஓகே, கரெக்டாக எடுத்துக்கலாம். ஓகேவா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அவருக்கு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் எல்லாமே. ஒரு நிமிஷம் வந்துட்டேங்க. அண்ணனும் ஈரோடு தரமா? ஈரோடுன்னு கேட்டார். ஆமாம் பிரதர், சரி சரி. ஈரோட்டில் வந்து திண்டல்ங்க. திண்டல்? ஆமாம், திண்டல் கோயிலில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ நீங்கள் பார்த்தது இல்லையா சேனலு? இல்லைங்க, நான் பார்த்தது இல்லைங்க. பட் இப்போ சொன்னாங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு. ஆமாம் ஆமாம், கௌதம் பொண்ணா? உடனே எனக்கு தெரியாது. சரி சரி சரிங்க. அவர் என்கிட்ட சொல்லவும் இல்லை ஈரோட்டிலேருந்து வராங்க அப்படின்லாம். ஓகே ஓகே. நீங்கள் எங்கே பிரதர் ஈரோட்டில்? நான் இங்கே கணபதி பாளையம் ஆட்டோட அங்கே. ஓ சரி சரி சரி. தாண்டி தெரியும் தெரியும். அங்கே தான் வந்து புது பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்க. அங்கே தான் வந்து ஏறின பஸ்ஸு. திருச்சி வந்து தான் வந்தேன். சரி சரி. இதுதான் ஒர்க் பண்ணுற கடைங்க. ஓ சரி சரிங்க. இங்கே ஃபேமிலி இருக்காங்களா? இல்லை, ஃபேமிலிலாம் இல்லைங்க. ஓகே ஓகே. நான் இங்கே வீசாவில் தான் இருக்கேன். ஓ சரி சரிங்க. அப்படியே போயிட்டுருக்குங்க. ஓகே சரி. இங்கே எடுக்க வேண்டாம். வீடியோ எடுக்கலாமான்னு தெரியல, வேணாங்க. சரி ஓகே, நான் முடிச்சுட்டு அப்புறம் பேசுகிறோங்க. அவ்வளோதாங்க, நம்ம கார் வந்து இங்கே பீஸா ஹட் பின்னாடியே ஒரு இது இருந்தது, அங்கே விட்டாச்சு. காலையில் அண்ணா கூட வந்து இங்கேருந்து அப்படியே கிளம்பிடலாம். ஸோ அவர் கார்லேயே இப்போ வீட்டுக்கு போகலாம். இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் அவங்க வீடு. ஸோ அப்படியே வீட்டுக்கு போகலாம். ஓகே சுரேஷ் அண்ணா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அவுட்டரில் இங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் போகணுங்க. 3 வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க? நியூசிலாந்து வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. சரி சரி சரி. போயிட்டு இங்கே மேனேஜராக இருக்கீங்க இதில் பீஸா ஹட்? சரி சரி. அங்கே இன்னொரு ஒரு 2 months ஆகுது. ஓ சரி சரிங்க. அண்ணா வந்து நார்த் ஐலாண்டில் பாமசன் நார்த்னு ஒரு டவுன் இருக்குங்க, சிட்டி. ஸோ அங்கே தான் 3 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ நான் சொன்னல நமக்கு கௌதம் அண்ணா கான்டாக்ட் கொடுத்தாங்கண்ணா, அவங்களெல்லாம் ஒன்றா தான் அவங்க அங்கே தான் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ இவருக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆனங்காட்டி இப்போ இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க 3 மாதமாக. வாங்க அண்ணா வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் தங்கியிருக்காங்க. நீங்கள் தனியாக தான் தங்கியிருக்கீங்களா? பேச்சுலர்? ஓகே ஓகே. ஸோ அண்ணா தங்கியிருக்காங்க. ஓகேங்க, சூப்பர். சரி, சாப்பிட்டுட்டு நாங்கள் தூங்குறோம். நான் காலையில் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன், சரிங்களா? காலையில் ஒரு 8 மணிக்கு பார்க்க. இங்கேருந்து 120 கிலோமீட்டர் நம்ம கார் விட வேண்டிய அப்படின்னா அரௌண்ட் ஒரு 2-2.25 மணி நேரம் காட்டுது. ஒரு 8:30 மணிக்கு கிளம்புனா 11 மணிக்கு விட வேண்டியது விட்டுடலாம். ஓகே, காலையில் சந்திப்போம். தேங்க்ஸுங்கண்ணா, மிக்க நன்றிங்கண்ணா.
தங்கச்சி தேங்க்ஸுங்க. சரி காலையில் பார்க்கலாம். அவ்வளோதாங்க, கிளம்பி விட்டோம். அடுத்த நாள் காலை மணி 8:30. ஸோ சூப்பராக சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சு குளிச்சு புறப்பட்டாச்சு. அப்படி சாப்பிட்டோம். ஸோ தங்க வைத்த அண்ணன் சுரேஷ்க்கு நன்றி. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 110 கிலோமீட்டருக்கு ஒரு 2 மணி நேரம் பயணம் பண்ணி நம்ம கார் ட்ராப் பண்ண வேண்டிய பிளென்ஹெம் அப்படிங்கிற இடத்துக்கு போக போகிறோம். அங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் 30 கிலோமீட்டரில் தான் கப்பல் இங்கேருந்து நார்த் ஐலாண்டு போகக்கூடிய அந்த பிக்டன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிளென்ஹெம் போய் கார் ட்ராப் பண்ணிடலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு போய் கார் எடுத்துருவோம். வந்தாச்சுங்க, மீண்டும் பீஸாட் வந்து விட்டோம். நம்ம கார் வந்து நிற்குது. நல்லா நன்றி சொல்லிடலாம். நான் மிக்க நன்றிங்கண்ணா, தங்க வச்சு பார்த்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றிங்க. தேங்க்ஸுங்க. கண்டிப்பாக ஈரோடு வந்து மீட் பண்ணுவாங்கண்ணா. நம்பர் இருக்குண்ணா, இதே வாட்ஸ்அப் நம்பர். கண்டிப்பாக. சரிங்க, கிளம்புவோமா? ஸோ இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.25 2 மணி நேரம் பயணம் பிளென்ஹெம்மு. அப்படியே போகலாம் வாங்க. மணி 11:20 வந்தாச்சுங்க பிளென்ஹெம் ஏர்போர்ட். 2 மணி நேரம் ஓடிட்டு மலைப்பாதை எதுவும் காட்ட முடியல உங்களுக்கு, பதட்டத்தில் வந்தேன். 11 மணிக்கு கொடுக்கும், 20 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. பாரு, கார் வந்து அந்த ஈஸி கார் ரெண்டலில் நிறுத்திட்டேன். இப்போ வந்து இதுக்கு போகணும். அவங்க ஆஃபீஸ்க்கு போய் கீயை கொடுத்துட்டு அவங்க எல்லாம் வந்து செக் பண்ணிட்டு ஃபைனலாக இது பண்ணதுக்கப்புறம் கிளம்பிகிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம அங்கே போகலாம் வாங்க. இப்போ சாமி பார்த்து வந்து கவனம். ஃபுல் பெட்ரோல் வர வழியில் ஃபுல் பண்ணிட்டேன். எவ்வளோ தெரியுங்களா? 28 என்னமோ சம்திங். $72 ஆச்சுங்க இப்போ டோட்டலாக. $72ங்கிறது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 4000 ரூபா. 4000 ரூபாய்க்கு பெட்ரோல் ஒரு 800 கிலோமீட்டர் பக்கம் ஓடி இருக்குது. 800 இந்த பக்கம் தாங்க இருக்குது. ரெண்டல் கார் சர்வீசஸ் எல்லாம் உள்ளே தான் இருக்குது. நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஏவிஸ், பட்ஜெட், ஹெர்ட்ஸ், த்ரிஃப்டி. எங்கப்பா ஈஸிஐ இதாங்க நம்மளுது. முடிச்சுட்டு போயிடலாம். இருங்க, சிறப்பாக முடிச்சுதுங்க ஈஸி கார் ரெண்டெல்லாம். ஓகே, தேங்க்யூ, see you, பாய். அவ்வளோதாங்க, வந்து காரை இவங்க தான் செக் பண்ணாங்க. எல்லாம் ஓகே இருக்குன்ட்டாங்க. வந்து ஃபியூவல் ஃபுல்லாக அடிச்சிருக்கமான்னு செக் பண்ணாங்க. அதுவும் வர வழியில் தான் அடிச்சு கொடுத்துருமே. $72 கிட்டத்தட்ட 22.4 நினைக்கிறேங்க. அரவுண்டு 130 ரூபா டு 140 ரூபா வருது பெட்ரோல். நிறைய இடங்களில் ஜாஸ்தியாகவும் இருக்குது, ரொம்ப ரிமோட்டாக போக. நான் வர வழியில் கடைசி டவுனில் தான் அடித்தேன் 20 கிலோமீட்டருக்கு முன்னாடி. ஸோ ஃபைனல் முடிஞ்சுது. மணி 11:30. நமக்கு 12:45 இதிலேருந்து பஸ்ஸுங்க, பிளென்ஹெம்லேருந்து இன்டர்சிட்டி பஸ்ஸு. அந்த போர்ட் பிக்டன் இருக்குல்ல, அங்கேருந்து தான் உங்களுக்கு ஃபெர்ரி நார்த் ஐலாண்டு போகிறதுக்கு, அதாவது வெலிங்டன் போகிறதுக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம அங்கே போயிட்டு அடுத்த எபிசோட தெளிவாக பார்ப்பீங்க. நம்ம அந்த போர்ட் போயிட்டு முடிச்சிடுவோம், ஓகேவா? ஸோ சிறப்பாக 2வது கார் போய் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓட்டிக்கு வந்து கொடுத்துட்டோம். அப்படியே திக்குன்னு இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ நம்ம அவுட்டரில் இருக்கும் ஏர்போர்ட்டில். இங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் சிட்டி. அங்கே தான் உங்களுக்கு டவுனு, சிட்டின்னு சொல்லக்கூடாது, டவுனு. அங்கே இருந்தால் பஸ் இன்டர்சிட்டி. இப்போ எப்படி போகிறதுன்னு தெரில. அவுட்ரு போயிட்டு நம்ம வந்து லிஃப்ட் டிக்கெட் போவோம், வேறு வழி இல்லை. ஓகே, டவுன் பஸ்ஸெல்லாம் இங்கே எதுவும் இல்லைங்க. அவங்ககிட்ட கேட்டதுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் டாக்ஸிக்கு தான் கால் பண்ணணுன்னாங்க. டாக்ஸியும் இங்கே இல்லை, கால் பண்ணால் வருமாம்மா. அடப்பாவிகளா, எவ்வளவு கஷ்டமாக இருக்குது டிரான்ஸ்போர்ட்டுக்கு. சொந்தமாக கார் இல்லைன்னா வந்து நூடுல்ஸ் ஆகிருந்தீங்களாம். பட் மக்கள் தங்கமாக இருக்கிறதுனால எப்படி லிஃப்ட் கிடச்சிரும் டவுனுக்கு. போயிடலாம் வாங்க. ஒரு கிலோமீட்டருக்கு 4 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். ஹைப்ரிட் பைக்குங்கிறதுனால இது அவ்வளோ இது கொடுத்துருக்கு. சூப்பர், பிரமாதம். சரி போகலாமா? அந்த பக்கம் போய் போகணும். நான் மேப் போட்டு நம்ம போய் போவாங்க. எக்ஸிட் ஆகிட்டு இந்த குட்டி பிளென்ஹெம் ஏர்போர்ட். நன்றி. எங்கள் பாரு ஃப்ளைட் போகுது பாருங்கள். பெரிய கமர்ஷியல் ஃப்ளைட்ஸ்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏதோ குட்டி இந்த ஃப்ளைட்ஸ் இருக்கும். கரெக்டாக வந்துட்டாங்க. இந்த ரோட்டில் தாங்க கரெக்டாக வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பஸ் ஸ்டாப் வந்து எவ்வளோ 7.8 கிலோமீட்டர் இதே ரோட்டில் போகணும். ஸோ நம்ம இங்கே நிறுத்த மாட்டாங்க. நிறுத்தல் பாருங்கள், ஏன்னா இங்கெல்லாம் நிறுத்தக்கூடாது. கொஞ்சம் தள்ளி அங்கே நிறுத்தணும்னு வைங்க, நல்ல நின்னோம்னு வைங்க, பிடிச்சிடலாம். 7.7 கிலோமீட்டர் இருக்கு. நம்ம வந்து எங்கே நிற்கலாம்? இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடலாம். இரு, நான் ஏறிட்டு கூப்பிட்றேன். லிஃப்ட் கேட்டுருந்தேங்க நடு ரோட்டை நின்று. கடைசியாக பார்த்து ஒருத்தர் நின்னாங்க. நின்னது பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸி ரெண்டல் இருக்காங்களா, அவங்களே தான் வந்து நின்னாங்க. தேங்க்ஸ் ஃபார் கிவிங் லிஃப்ட். தேங்க்யூ. ஃபுல் இந்த சைட் ஃபுல்லாக எல்லாம் திராட்சை தோட்டம் பாருங்கள், வைனரிஸ். சீட் பெல்ட் போடாமல் இருக்குங்க பார்த்தீங்களா? இந்த ஒரு பிரச்சனை. இங்கெல்லாம் சீட் பெல்ட் போடலாம், பெரிய பிரச்சனை. சரி, நான் ஆஃப் பண்ணிட்டு இது பண்ணுறேன். இந்த இடம் இதுக்கு ஃபேமஸுங்க, நிறையா திராட்சை தோட்டங்களுக்கு. இங்கே பாருங்க, ஃபுல்லாக திராட்சை தோட்டம் தான். ஃபுல்லாக திராட்சைகள் இருக்குது. அடுத்த மாதம் அறுவடை. இல்லை அதுக்கு அடுத்த மாதம் ஏப்ரல் மேல தான் உங்களுக்கு அறுவடை. ஃபுல்லாக திராட்சை தோட்டம் தான். போய் பார்த்தோமே ஒரு சில எபிசோடுகளுக்கு முன்னாடி.
சத்தியமாக ஒரு 10-15 காரம் ட்ரை பண்ணுங்கள், யாருமே நிறுத்தலை. இன்றைக்கி 8 கிலோமீட்டர் வேறு, 1 மணி நேரத்தில் நடக்க முடியாது. என்னடா பண்ணுறது, எல்லாம் மிஸ் ஆயிருமே. அந்த பஸ்ஸு மிஸ் பண்ணால் கண்டிப்பாக ஃபெரி மிஸ் பண்ணிவிடுவோம். ஃபெரி மிஸ் பண்ணால் நாளைக்கு தான் பணமும் எல்லாம் 4000 ரூபா பக்கம் ஃபெரி போச்சுன்னு பயங்கர ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கரெக்டாக இவங்க வந்துட்டாங்க, வந்து நிறுத்திட்டாங்க. அவங்க இதை வெளியில் போவாங்களாட்டிருக்கு டவுனுக்கு. நமக்கு நல்ல நேரம். It's a great help. Thank you. It's all Thank right. you. Enjoy your afternoon. Yeah, thank you. நமக்காகவே கொண்டு விட்டுருக்காங்க. டவுனில் இவங்க வேலை இருந்திருக்கோம். அவங்களுக்கு மணி வந்து 11:53. நமக்கு வந்து பஸ்ஸு 12:45, 12:30 மணிக்கு இங்கே இருக்கணும். இன்டர்சிட்டி பஸ்ஸு இங்கேருந்து கரெக்டாக 30 கிலோமீட்டர் அந்த பிக்டன். அங்கேருந்து தான் உங்களுக்கு வந்து ஃபெரின்னு வைங்களேன். ஸோ நமக்கு ஒரு 40 நிமிஷம் இருக்குது. ஒரு காஃபிக்கு இது குடிச்சிக்கலாமா பக்கத்து கடையில் போய், கரெக்டாக இருக்கும். வந்து நிறைய பேர் எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க பாருங்க. வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஆப்போசிட்டில் காஃபி கடை இருந்ததில்ல, இந்த காஃபி வாங்கினேன். இது வந்து $5, 260 ரூபா. சரி வாங்க. எப்பா காஃபி ஜென்ரலாகவே ஒரு 4.5 ஆரம்பிக்குதுங்க. 4.5, 5, 5.5, 6, 6.5 அந்த மாதிரி இடத்துக்கு தகுந்தாப்பில். இங்கே வந்து $5 இது. இதை விட பெருசெல்லாம் இருக்குது. அது வந்து $6 சைஸை பொறுத்ததுன்னு வைங்களேன். ஏன்னா இது அனுப்பிச்சிட்டாங்க ஈஸி ரெண்டல்லேருந்து. இப்போ தான் மெயில் வந்துச்சு. அவங்க அனுப்பிச்சிட்டு தான் வந்து காரில் வரும்போது நம்ம பிக் பண்ணியிருக்காங்க. என்னென்னா அந்த $400 பாண்டு பிடிச்சிருந்தாங்களே கிரெடிட் கார்டில், அதாவது சார்ஜ் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் ஹோல்டு மட்டும் பண்ணுவாங்க. ஏதாவது நம்ம வந்து இது பிரச்சனை பண்ணாலும் இல்லை வண்டி எதுவும் ஆகலை, அது எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டிருந்தோம். இதுவும் செக் பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு. எதுவும் இது வரல. அதனால் $400 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது மெயில் வந்துருச்சு. ஸோ சேதாரம் இல்லாமல் 2வது ஃப்ரீ கார் ரெண்டல் ட்ரான்ஸ்ஃபர் கார் முடிச்சிட்டோம். இன்னும் அடுத்தது ஒன்றே எடுக்க வேண்டியது இருக்குது. அது ஆஸ்திரேலியாவில் கடைசியாக இந்த சீசனோட எண்டிங்கில் பார்ப்பீங்க. அது ஒரு மாரத்தான் 3000 கிலோமீட்டர் ஜேர்னி, அடிலேட் டு பெர்த். அதுதான் நம்மளோட ட்ரிப்போட ஃபைனல் எண்டிங்காக இருக்க போது. பயங்கரமாக இருக்குது இடம். சரி, நான் அப்படியே காஃபி குடிச்சு வெயிட் பண்ணுறேன். இப்போ பஸ்ஸில் போய் இறங்கிட்டு இந்த விலாகை முடிச்சிடலாம். அடுத்த விலாக் உலகிலேயே மிக அழகான ஒரு ஃபெரி கிராசிங், சவுத் ஐலாண்ட் டு நார்த் ஐலாண்ட் ஆஃப் நியூசிலாண்ட். வெயிட் பண்ணுங்கள். பாய். உட்காந்துட்டு இருந்தேன் காஃபி குடிச்சிட்டு. இங்கே பாருங்கள், சடனாக ஒரு ட்ரெயின் வருதுங்க. சாமியே, இது ட்ரெயின் ஸ்டேஷனு இந்த பக்கம் நான் பார்க்கவே இல்லை. அந்த பக்கம் விசிட் சென்டரு, இந்த பக்கம் ஸ்டேஷனு, இந்த பக்கம் பஸ் ஏறலாம். செமையாக இருக்குல்ல இது. த கிரேட் ஜேர்னிஸ் ஆஃப் நியூசிலாண்டு. மொத்தம் நான் சொன்னல 3 ஐலாண்ட் இருக்குது, 3 ட்ரெயின் இருக்குது சவுத் ஐலாண்டில். இந்த இன்டர் ஐலாண்டரு அது தெரியல. கோஸ்டல் பசிபிக், டிரான்ஸ் ஆல்பைன் ரூட் தான் நம்ம எடுத்தது. கோஸ்டல் பசிபிக்ங்கிறது இந்த மேலே போகிறதுன்னு நினைக்கிறேன். நார்தர்ன் எக்ஸ்ப்ளோரர் நார்த்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அது நார்த் ஐலாண்டில் இருக்கிறது. சூப்பராக இருக்குது ட்ரெயின். இப்போ இறங்கி வராங்க பாருங்கள். வேடிக்கை ஃபுல்லாக அந்த ட்ரெயினில் தான் பயணம் பண்ண முடியல. இதையாவது பார்த்துக்கலாம். செமையாக இருக்குது ட்ரெயின். பட் எனக்கு தெரிஞ்சு பிக்டன் வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் கோஸ்டல் பசிபிக்கு. அப்படியே அந்த கோஸ்ட் லைன்லேயே போகிறது. கிரைஸ்ட்சர்ச்சிலேருந்து ஈஸ்ட் கோஸ்ட்டில் போகிறது. இப்போ நம்ம வெஸ்ட் கோஸ்ட் கிரேமவுத் போயிட்டு திரும்பவும் ஈஸ்ட் கோஸ்ட் நார்தர்ன் கோஸ்ட் வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது. சத்தியமாக இது எதிர்பார்க்கலீங்கன்னா திடீர்னு ட்ரெயின் சத்தம் கேட்குதுன்னு பார்த்தேன். மொத்தமே இந்த 4 ட்ரெயின் தாங்க இருக்குது மக்கள் பயணம் பண்ணுற ட்ரெயின். த கிரேட் ஜேர்னிஸ் ஆஃப் நியூசிலாண்ட். நல்லா இருக்குங்களா? பட் பயங்கர எக்ஸ்பென்சிவ். பஸ்ஸு மேலே நினச்சிக்காதீங்க. ட்ரெயினில் பயணம் பண்ணுறதுக்கு $200 $300 கொடுக்கணும். இதுங்க லாஸ்ட் மினிட்டில் சொலப்புது சவுத் ஐலாண்டு. 12:49 ஆச்சுங்க, இன்னும் பஸ்ஸு வரல. ஆக்சுவலாக 12:30 மணிக்கு வந்து வெயிட் பண்ணி 12:45 கிளம்பணும் இங்கேருந்து. நம்மளே 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி வர சொல்லிட்டாங்க. இவங்க டிலே. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த பஸ் இங்கேருந்து 25 நிமிஷம் ஆகும், 30 கிலோமீட்ரு. அதுங்க டிலே ஆச்சுன்னா அங்கே 2.25 ஃபெரி என்ன போட்டிருக்குன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் செக்கினை க்ளோஸ் பண்ணிடுவோம், ஃப்ளைட்டு மாதிரி. ஸோ 1.25 க்ளோஸ் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் தான் செக்இன் பண்ண மாட்டோன்னு. இப்போ இப்போ இந்த பஸ் 5 நிமிஷம் தான் கரெக்டாக டைம் இருக்குது அங்கே ட்ராப் பண்ணதுக்கப்புறம் செக்இன் பண்ணுறதுக்கு. பட் யூஸ்வலாக இவங்க கரெக்ட் டைம் போயிடுவாங்கன்னு வைங்க. அப்போ அதுக்காக தான் புக் பண்ணியிருக்கு. இப்போ தான் இங்கேயே டிலே 5 நிமிஷம்னு பஸ்ஸை காணா. வர்ற மாதிரி எங்கே அறிகுறியே தெரியல. ஐயோ சாமி, பணமும் 4000 அவுட்டு. இப்போ இனிமேல் கேன்சல் பண்ண முடியாது. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணோம். இப்போ எங்கே நம்ம வந்தாகணுமே. இன்டர்சிட்டி பஸ் வந்துருச்சுங்க. அடே எங்க சாமி, சொல்லிகிட்டு இருக்கு இப்போ தான் வருது. போகிறது கரெக்ட் டைம் போயிடணுமாப்பா. எங்கடா பஸ்ஸை காணமேன்னு பார்த்துட்ருக்கேன். வருது பாருங்க இன்டர்சிட்டி. அவ்வளோதாங்க. இங்கே இறங்குறவங்க இறங்கிட்டாங்க. நம்ம ஏற போகிறோம். டிரைவர் நம்ம ஃபோனில் வச்சுருக்காரு, நம்ம பேர் கிளிக் பண்ணிக்கிட்டாரு. அவ்வளோதான், போய் ஏற வேண்டியதான். ஃபஸ்ட்டு மக்கள்லாம் இறங்கட்டும். நிறைய பேர் இறங்குறாங்க இங்கே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபெரி
ஃபெரிக்கு டிலே ஆகுது பரவாயில்லன்னு கேட்டால் அங்கே செக்இன் பண்ணிடுவாங்க வாங்க அப்படிங்கிறாங்க. இது என்ன ஃப்ளைட் செக்இனா கரெக்டாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே தான் ஆக மாட்டேங்குது. இருங்க நம்ம ஏறுவோம் இறங்கினதுக்கப்புறம். மக்கள் பிளென்ஹாம்க்கும் இந்த பிக்டன் 30 கிலோமீட்டருக்கும் இந்த பஸ் போயிட்டு வர்றது. ஸோ அங்கேருந்து வருது. நிறைய பேர் வந்திருக்காங்க பாருங்கள், நார்த் ஐலாண்ட்லேருந்து வந்திருக்காங்க. இங்கேருந்து பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ கிரைஸ்ட் சர்ச்சோ இல்லை வேறு இடத்துக்கோ இல்லை ரெண்டல் கார் எடுத்துகிட்டோ போவாங்க. ஸோ இப்போ நம்ம திரும்பவும் இந்த பஸ் திருப்பிட்டு போகணும். என்ன டிலே ஆகிடுச்சு அதான் ஒரே இது. சரி பஸ் ஏறுவோம். இந்த விலாகை முடிச்சலாம் நினைக்கிறேன். நேற்று காலையில் கிரேமூத்தில் ஆரம்பித்த பயணம் கிட்டத்தட்ட ஒரு 550 கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருக்கோம். நெல்சன் வந்து எதிர்பாராத தமிழர் சுரேஷன் நான் பார்த்து அவங்க வீட்டில் தங்கி சாப்பிட்டு காலையில் அவங்க பீஸா கடையிலேயே வண்டி நிறுத்திட்டு காலையில் எடுத்து 120 கிலோமீட்டர். அதை தான் உங்களுக்கு எடுக்க முடியல, இடையில எங்கே நிறுத்த முடியல, டைம் இல்லை. கரெக்டாக எந்த சேதாரமும் இல்லாமல் வண்டியை கொண்டு வந்து இந்த பிளென்ஹாம் கூட்டி டவுன் ஏர்போர்ட்டில் நிறுத்திட்டு அவங்க ஊட்டி காட்டிட்டு எல்லாம் ஓகே. கடைசியில் அவங்களே லிஃப்ட் கொடுத்து வந்து இறங்கியாச்சு. பிளென்ஹாம் கிளம்புனாங்க. உலகிலேயே மிக அழகான கப்பல் பயணங்களில் இது ஒன்றுங்க. குக் ஸ்ட்ரெயிட் அப்படிம்பாங்க. இந்த ரெண்டுக்கும் இடையில் இந்த என்ன சொல்கிறது, குக் அவர்கள் பேர்லேயே முதல் எடுத்து வச்ச யூரோப்பியன் அவர்கள் பேர்லேயே வந்து ஸ்ட்ரெயிட் வச்சுருக்காங்க. அந்த கடலில் தான் குக் இதை தான் கடக்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக தான் பார்க்கலாங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த எபிசோட். முக்கியமாக அந்த சீல்ஸு அப்புறம் அந்த ப்ளோ ஹோல்ஸு எல்லாமே தமிழரை பார்த்தது ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கும் எனக்கும் எல்லாத்துக்குமே. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ராண்ட் ரியல் கண்டென்ட் வந்து பிடிச்ச மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. செக்இன் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன். அது அடுத்த எபிசோடில் பார்க்கலாங்க. சரியா? ஸோ வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்த எபிசோடில் பார்க்கலாங்க. நன்றி, பாய். இந்த குட்டி டவுனான பிளென்ஹாம்க்கு நன்றி, பாய்.